வெளிநாட்டில் வந்து டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் போகிறாங்க, அந்த அனுபவத்தெல்லாம் பார்க்குறாங்க. எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்தால் வி கேன் அட்ராக்ட் மோர் டூரிஸ்ட்ஸு. அதே நேரத்தில் வந்து அவங்க போகிறவங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொடுக்கணும், இதை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் இந்த வடிவமைச்சு வந்திருக்கு. வசதியோட ரெடியாக இருக்குது வண்டி சர்வீஸுக்கு போகிறதுக்கு. எனி டைம் ஆர்டர் வில் கம், then we will send for dispatch. வசதியோட செய்யப்பட்டுள்ள இந்த டைனிங் கார் வந்து நம்ம டூரிஸ்ட் போறவங்களை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக பண்ணியிருக்கிறோம். நார்மலான டூரிஸ்ட் கார்ல வந்து செப்பரேட் டைனிங் கார் கிடையாது, தனியா டைனிங் கார்னு ஒன்று கிடையாது. இப்போ அதை கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த என்டையர் ஏரியா வந்து சிசிடிவி கேமரா இருக்கும், ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் இருக்கும், டிஃப்ரெண்ட்லி டிசைன்டு எஃப்ஆர்பி பேனலை போட்டு குட் லுக்கிங்க்கு. அதே போல இந்த இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா குஜராத் கல்ச்சரை வந்து பிரதிபலிக்கும் வகையில பண்ணியிருக்கிறோம். அவங்க பயன்படுத்துற அந்த ஆர்ட், பெயிண்ட், கல்ச்சர், அந்த ஆடை அவங்க எப்படிலாம் பயன்படுத்துறாங்க, இது எல்லாத்தையும் இதுல வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இதனோட காரணம் என்னன்னா டு என்கரேஜ் இந்த டூரிஸ்ட் போறவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், நமக்கும் வந்து நல்ல ஒரு ஃபாரினர்ஸும் அட்ராக்ட் இருக்கணுன்றதுக்காக இதை டெவலப் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து தனியா ஒரு மெனு கார்டு மாதிரியே இங்கே நம்ம நார்மலாக ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ஒரு மெனு கார்டு டிஸ்பிளே இருக்கும். அங்கே போயிட்டு வேணுன்றவங்க வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு தே கேன் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு தனிப்பட்ட சேரும் போட்டிருக்கோம், லவுஞ்ச் டைப்பும் போட்டிருக்கோம். அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு. உள்ள வந்து சிசிடிவி மாதிரி கூட எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கிறோம், ஃபயர் டிடெக்ஷன் சிஸ்டம் வச்சிருக்கிறோம், எல்இடி லைட்ஸ்லாம் வந்து ஃபுல் லைட்டிங் இருக்கும். இட் இஸ் ஹேவிங் ஏ இம்ப்ரூவ்டு டாய்லெட் சிஸ்டம் இருக்கும். ஃபுல்லா நல்ல டாய்லெட் வந்து ஒரு வடிவமைக்கப்பட்ட டாய்லெட், நார்மல் இல்லாம எல்லா ஃபியூச்சர்ஸும் உள்ள இருக்கும். அதுல அந்த டாய்லெட் சிஸ்டமும் வச்சிருக்கிறோம். பிளஸ் அடிஷனல் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து பேசஞ்சர் கேன் ஆர்டர் எனி ஃபுட், அவங்க ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு அந்த செலெக்ஷன்லாம். அப்புறம் வந்து ஜிபிஎஸ் பேஸ்டு ஒய்ஃபை ப்ரொவிஷன்லாம் இதுல இருக்குது. டிராவல் பண்ணும்போது வைஃபை ஆன் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து இப்போ காமன் ஆயிடுச்சு, இதெல்லாம் தேவைன்ற மாதிரி பஸ்ல போறவங்களே வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு இதுல வச்சிருக்கிறோம். ஜிபிஎஸ் பேஸ்டு எங்க இருக்குது ட்ரெயின் அப்படியே உடனே தெரியும் அவங்களுக்கு, மூவ்மெண்ட்லேயே தெரியும் அவங்களுக்கு. மாடலர் கிச்சனு, ஃபயர் எமர்ஜென்சி விண்டோ அண்ட் எக்ஸிட்லாம் வச்சிருக்கிறோம். இந்த விண்டோ ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னாக்கா சைட்லயும் பார்க்கலாம், மேலையும் பார்க்கலாம். இந்த லைட்டிங் வந்து இந்த வெளியில டிராவல் பண்ணும்போது அந்த லைட் மாறிக்கும், அதுவா மாறும்பொழுது நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த விண்டோஸ் எதுக்கு க்ளோஸ் பண்றாங்கன்னா, நம்ம நார்மல் டயத்துல க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஹில் ஏரியால போறாங்கன்னா சீனரி தே கேன் என்ஜாய் தி சீனரிஸ், இதை பார்க்கலாம். மேல மேக மூவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியாது நம்ம நார்மல் ட்ரெயின்ல எல்லாம், ஆனா இதுல என்ஜாய் பண்ணலாம், நல்லா பார்த்துக்கிடலாம். இந்த ஒரு வசதியா இருக்கிற ரயில் வந்து ரெடியா இருக்குது சர்வீஸ்க்கு விடுறதுக்கு. இதுதான் ரயில் மந்திரி இன்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. அவர் போயிட்டு எந்த பகுதியில் ஓட்டணும்னு வந்து அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்த பிறகு வில் சென்ட் திஸ் ரேக் அங்க போகும். போகும்போது ஒரு 6 கார் ஃபார்மேஷன்ல போகும், மற்ற சேர் கார்லாம் இருக்கும். இது ஒரு பேண்ட்ரி கார் வந்து இந்த டைனிங் கார் வந்து அதோட ஒரு காரை வந்து அட்டாச் ஆகி போகும். இது ரெடி ஃபார் டெஸ்பேட்ச். இப்போ வந்து இன்னும் இதை டிசைட் பண்ணல. உதாரணத்துக்கு ஜம்மு சைட்ல வந்து இப்போ ட்ராக் ரெடி ஆகுது. தே கேன் ஆப்ரேட் ஜம்மு சைடு ஆல்சோ. அதான் மெயினா வந்து ஹில் ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணும்போது ஹில் ஏரியா கொஞ்சம் நம்ம அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் காடும் மலை சார்ந்த இடத்துல போச்சுன்னா என்ன ஆகுனா கொஞ்சம் சீனரி பாக்குறதுக்கு நார்மல் இருக்கிற ரூட்ல ஓட்டினா ஒன்றும் வித்தியாசமே இருக்காது, அதனோட பலன் இருக்காது. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மேபி ரயில்வே மினிஸ்டர் போன உடனே ஈ வில் கிவ் அ டைரக்ஷன். நம்ம ரயில்வே போர்டுக்கு சொன்னார்னா அவங்க சொல்லுவாங்க எந்த செக்ஷன்ல ஓட்டணும்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதுக்குள்ள தயாரா வச்சிருக்கோம். இப்போ அனுப்பிடுவோம் இந்த ட்ராக்கை. இல்ல எண்ணங்கள் எப்படின்னாக்கா, நம்ம ஒரு டூரிஸ்ட் வெளிநாட்டுல வந்து டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் போறாங்க, அந்த அனுபவத்தெல்லாம் பாக்குறாங்க. எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்தா வி கேன் அட்ராக்ட் மோர் டூரிஸ்ட். அதே நேரத்தில் வந்து அவங்க போறவங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்லாம் கொடுக்கணும், இதை வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் இந்த வடிவமைச்சு வந்திருக்குது. இதை வடிவமைக்கும் போது ஒரு புரோட்டோடைப் பண்ணிட்டு அந்த புரோட்டோடைப்ல வந்து என்னென்ன ஃபியூச்சர்லாம் மாத்தி வைக்கலாம். இப்போ நம்ம ஒரு செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன தப்புலாம் நடக்கும். அந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி புரோட்டோடைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் புரோட்டோடைப்ல ப்ரூவ் ஆன பிறகு இந்த ஒரு கோச்சை பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து எல்ஹெச்பி மாடல்ல தான் பண்ணிருக்குது. இந்த போகி எல்லாம் வந்து எல்ஹெச்பி டைப்ல தான் இருக்கும், நார்மல் எல்ஹெச்பி டைப்ல இருக்கும். இது இட் இஸ் சூட்டபிள் ஃபார் 160 kmph ஓட்டலாம், 160 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே ஓட்டலாம் இந்த வண்டியை.
நார்மலாக என்ன பண்ணுவோம்னா டூரிஸ்ட் பிளேஸில் ஸ்லோவாக ஓட்டுவோம். அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும் டூரிஸ்ட் உட்காந்துட்டு போகிறவங்க. இந்த எல்லா வசதியோட ரெடியாக இருக்குது வண்டி சர்வீஸுக்கு போகிறதுக்கு. எனி டைம் ஆர்டர் வில் கம், தென் வில் சென்ட் ஃபார் டிஸ்பேட்ச். அதெல்லாம் வராது இதில். அந்த மாதிரி ஷேக்கெல்லாம் ஆகாது. காப்பி டீ எல்லாம் குடிச்ச டம்ளர் வந்து விழுந்துரும், அதிர்வெல்லாம் வராது. எல்லாமே வந்து இது 160 கிலோமீட்டர் ஓடுற அளவுக்கே இது சூட்டபிளாக இருக்கும் பொழுது வந்து நம்ம நார்மலாக டூரிஸ்ட் வந்து தே வில் ஆப்ரேட் லோயர் ஸ்பீடில் தான், ஸ்லோவாக தான் ஓட்டுவாங்க. அதில் ஒன்று அதில் அந்த மாதிரிலாம் விழாது. நான் வந்து பி சிவராமன், CME QA ICF.